நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் டே வரிசையில் மே 1, அதாவது மே டே. நம்ம இது வந்து சில பேர் வந்து ஒர்க்கர்ஸ் டே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம், சில பேர் வந்து லேபர்ஸ் டே அப்படின்னு சொல்லுவோம். ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்ப்ரிங் டே, ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல், பெல்டன் நைட், வேல்புர்கிஸ் நைட் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மொத்த உலகமுமே எந்தவித பாகுபாடும் இல்லாமல் ரொம்ப ஈக்குவாலிட்டியாக நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டே அப்படின்னா அது வந்து இன்டர்நேஷ்னல் மே டே தான். ஏன்னா இதில் எந்த பாகுபாடும் இருக்காது, எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவோம். அதனால தான் வந்து இது வந்து ஒரு சிறப்பு இருக்குது இந்த மே டேக்கு. சரி, இப்போ நம்ம இதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் லைட்டாக பார்த்துட்டு வரலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எங்கே ஆரம்பிச்சதுன்னா ஏன்ஷியன் க்ரீஸில் தான் ஆரம்பிச்சது. அங்கே வந்து ஃபெஸ்டிவல் ஆஃப் க்ளோரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தது தான் இந்த மேடே. இவங்கள செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவே இவங்கள தான் வந்து க்ளோரிஸ் ஆஃப் ஃப்ளவர், க்ளோரிஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் அப்படின்னு இவங்களுக்கு மரியாதை தரும் விதமாக வந்து இந்த மேடே வந்து ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறமா ஏன்ஷியன்ட் ரோம்லேயும் வந்து எப்படி அங்கே வந்து ஃபெஸ்டிவல் ஆஃப் க்ளோரிஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இங்கே வந்து ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃப்ளோரா அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இங்கிலாந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மேடேக்குன்னு ஒரு தனி ஹிஸ்ட்ரி இருக்குது, ட்ரெடிஷன் இருக்குது. அவங்க வந்து மியூசிக், டான்ஸுன்னு பயங்கர விமர்சையாக பண்ணுறாங்க. அந்த டான்ஸ்க்கு ஸ்பெஷலாக ஆடக்கூடியவங்களுக்கு பேர் வந்து மோரிஸ் டான்சர்ஸ். அவங்க வந்து தலையில் ஒரு தொப்பி மாட்டிட்டு அதில் நிறைய ஃப்ளவர்ஸ், பெல்ஸு, அதுக்கப்புறமா கையில் கர்ச்சீஃப் வச்சுட்டு ஸ்டிக்ஸ்லாம் வச்சு டான்ஸ் ஆடுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் மேப்போல் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதாவது நடுவில் அந்த ஸ்டிக் மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான். சின்ன சின்ன குழந்தைங்க வந்து அதை சுற்றி அவங்க கலர்ஃபுல் ரிப்பன்ஸ்லாம் வச்சு டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷனை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மே குயின் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு மகுடம் மாதிரி அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் வந்து அந்த ஃபெஸ்டிவலோட ஒரு சிறப்பம்சம். அடுத்தது வந்து கனடாவில் பார்த்தீங்கன்னா மேடே வந்து எல்லா இடத்துலையும் இல்லை, ஒரு சில பர்டிகுலர் ப்ராவின்ஸில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. பிரிட்டிஷ் கொலம்பியா, நியூ ப்ரூன்ஸ்விக், ஆன்டாரியோ இந்த மாதிரி சில இடங்களில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்புறமா பிரிட்டிஷில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வெதர் வந்து எப்போ நல்லா இருக்கோ அப்போ வந்து மேடே எடுத்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது வந்து மேபி மேடேக்கு முன்னாடியும் இருக்கலாம், இல்லை ஒரு 4 நாள் பின்னாடி கூட இருக்கலாம். ஸோ ஹிஸ்ட்ரியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, அதாவது நம்ம ஆர்டிக்கல் கிடைச்சதை வச்சு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மேடே வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா மே 4, 1870 வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. சில கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா மேடே வந்து அதாவது அந்த டே பிஃபோரே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான் வந்து வேல்புர்கிஸ் நைட்ஸ். இது எந்தெந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ஏஷியா, அப்புறமா வந்து ஜெர்மனி, ஸ்வீடன், ஃபின்லாண்ட் இவங்கெல்லாம் வந்து அந்த 1 டே பிஃபோராகவே வந்து செலிப்ரேட் பண்ணிடுறாங்க. எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஃபயர் மாதிரி நடுவில் அந்த கேம்ப் ஃபயர்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி அவங்க கேம்ப் ஃபயர் மாதிரி செட் பண்ணி அங்கே டான்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஸ்காட்லாண்ட், அயர்லாந்து இவங்கெல்லாம் வந்து ஃபெஸ்டிவல் ஆஃப் பெல்டெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது வந்து டே ஆஃப் ஃபயர். இன்றைக்கி வந்து ஹிஸ்ட்ரி வந்து சேஞ்ச் ஆனதுனால நம்ம மேடே வந்து பல வடிவங்களில் மாறி இருக்குது. அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்டர்நேஷ்னல் லேபர் டே, இன்டர்நேஷ்னல் ஒர்க்கர்ஸ் டே. பொதுவாக வந்து ஒர்க்கர்ஸை 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஒயிட் காலர்ஸ், ப்ளூ காலர்ஸ், பிங்க் காலர்ஸ். ஒயிட் காலர்ஸ் வந்து கொஞ்சம் ஏசிலேயே கொஞ்சம் ரொம்ப உடல் உழைப்பு இல்லாமல் அவங்களும் உழைக்கிறாங்க தான். அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக வந்து பெருசாக ஸ்ட்ரெயின் இருக்காது, பட் பிரெயினுக்கு ஒர்க் இருக்கும். அந்த மாதிரி வரவங்க எல்லாருமே வந்து ஒயிட் காலர்ஸ் அப்படின்றாங்க. அண்ட் பிங்க் காலர்ஸ் வந்து அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறையா இருக்கும் மற்றவங்கள விட. இந்த 2 பேத்துக்கும் இடப்பட்டவங்க தான் வந்து ப்ளூ காலர்ஸ். ஆக மொத்தத்தில் என்ன தான் வந்து நம்ம இந்த மாதிரி அவங்க பிரித்து வச்சாலுமே நம்ம மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தருமே வந்து உழைப்பாளிகள் தான். நம்ம அவங்கவுங்க ஃபீல்டில் நம்மளோட கஷ்டங்கள் வந்து நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இந்த ஃபீல்டு ஈஸி, அந்த ஃபீல்டு ஈஸின்னு நம்ம எதையுமே சொல்லவே முடியாது. எல்லா ஃபீல்டுலையுமே வந்து அதுக்குண்டான ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. என்ன ஒன்று அப்படின்னா ஒரு சில ஃபீல்டு வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து ஹானரபிள் போஸ்ட்டாக இருக்கும். ஒரு சில ஃபீல்டில் வந்து அவங்க என்னவா ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அந்த ஃபீல்டு பேரை சொன்னாலே வந்து ஹானரபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. இது ஒரு சிறந்த நகைச்சுவை ஒரு படத்தில் கூட நான் அதை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி வெளிநாட்டில் வேலை செய்கிறேன் அப்படின்வாங்க. ஆனால் வெளிநாட்டில் அப்படின்னோடனே அவங்க அடுத்த கேள்வி வராது, வெளிநாட்டில் என்னவா வேலை செய்கிற அப்படின்னு அவங்க யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா வெளிநாடு அப்படின்னா அவங்க அது ஒரு பெரிய ஹானரபுளாக நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒயிட் காலர், பிங்க் காலர் அண்ட் ப்ளூ காலர்ஸ் வந்து ஒரு சில மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்க்காக அவங்க அந்த மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. மற்றபடி வந்து எந்த ஒரு ஃபீல்டையுமே வந்து நம்ம ஏற்றியோ குறைச்சியோ எடை போடக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு ஃபீல்டுமே வந்து முக்கியம். அதே மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டில் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம வந்து ஒரு ஆர்டிக்கலாக படிக்கலாம், அவங்க சொல்லி நம்ம கேள்விப்படலாம் கஷ்டங்களை, பட் அதோட கஷ்டத்தோட ஆழம் வந்து அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம வெளியிலேருந்து கேள்விப்படலாம், இல்லை உணரலாம், ஓ இப்படிலாம் கஷ்டம் இருக்கா இந்த ஃபீல்டில் அப்படின்னு. மற்றபடி அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் இந்த லேபர்ஸ் டேவை நம்ம ஒயிட் காலர், பிங்க் காலர் அண்ட் ப்ளூ காலர்னு பிரித்து பாகுபாடு பார்க்காம எல்லாரையுமே வந்து நம்ம ஒன்று சேர்த்து செலிப்ரேட் பண்ணணும். அதுதான் இந்த மேயோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் இதில் நான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். பொதுவாக வந்து பிங்க் காலர்ஸ், அதாவது ரொம்ப ஃபிசிக்கல் ஒர்க் நிறைய இருக்கக்கூடிய அந்த பிங்க் காலர் கேட்டகரியில் வர லேபர்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் மற்றதை விட. அதாவது ஒயிட் காலரும் ப்ளூ காலர்ஸுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து யோசிக்கக்கூடிய வேலை நிறையா இருக்கும். பட் இவங்கெல்லாம் வந்து ஃபிசிக்கலாக நிறைய வேலை இருக்கிறதுனால ரிஸ்க் நிறையா இருக்கும் இவங்களுக்கு. அது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல்
இவங்களுக்கு ஃபிசிக்கலாக ஒர்க்கும் நிறையா இருக்கும், ரிஸ்க்கும் நிறையா இருக்கும். அதே சமயத்தில் இவங்களுக்கு வரக்கூடிய சம்பளமும் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான். அது ஏன்னு தெரில, அந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சுட்டாங்க. சொல்லப்போனால் இவங்களுக்கு தான் அதிகமாக இன்கம் குடுக்கணும். ஆனா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. சரி, இன்னைக்கு நம்ம இந்த மேடையில ஒரு சின்ன விஷயத்த நம்ம பகிர்ந்துக்கலாம். கண்டிப்பா நம்ம எல்லாரும் இத தெரிஞ்சுக்கணும். என்னதான் வந்து நம்மள சுத்தி நெறைய ஃபீல்டு இருக்கு. நம்மள சுத்தி எக்கச்சக்கமான லேபர்ஸ் இருக்காங்க. அதாவது அக்ரிகல்ச்சரல்ல லேபர்ஸ் இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல லேபர்ஸ் இருக்காங்க. இந்த மாரி ஒவ்வொரு துறையிலுமே வந்து அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள பத்தி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போம். நம்மள சுத்தி இருக்காங்க நெறைய பேர். ஓகே. இந்த மாதிரி லேபர்ஸ் இவங்க செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சேலஞ்சிங்கா எடுத்து நம்மளும் செய்யலாம், செய்யவும் முடியும். ஆனா, ஒரு பர்ட்டிகுலர் லேபர்ஸ் வந்து அவங்க செய்யக்கூடிய வேலைய நம்ம யாராலயும் செய்ய முடியாதுங்க. இன்ஃபேக்ட் நம்ம அத நெனச்சு கூட பார்க்க முடியாது. நான் இப்போ யார பத்தி பேசிட்டு இருக்கேங்கிறது இந்த டைம்க்கு நீங்களே வந்து ஆ கெஸ் பண்ணியிருப்பீங்க. அது வேற யாரும் இல்லங்க. ட்ரெயினேஜ் கிளீன் பண்றவங்க தாங்க. இந்த உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு எல்லா லேபர்ஸ விட இவங்களுக்கு தான் அதிகமான சம்பளமும் தரணும். கவர்மெண்ட் இவங்களுக்கு ஸ்பெஷலா ஏதாவது கண்டிப்பா செஞ்சே ஆகணும். பாருங்க, நம்ம டெக்னாலஜில எவ்வளவோ வந்து உயர்ந்துட்டோம். நெறைய விஷயங்கள் வந்து நம்ம மத்த நாடு ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம வந்து உயர்ந்து நிக்கிறோம். ஆனா ஏன் வந்து இந்த தொழில் செய்றவங்களுக்கு வந்து நம்ம எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. கொஞ்சம் வருத்தமாவும் இருக்கு. கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு விடிவு காலம் வரணும் அப்படின்னு நம்ம இறைவன் கிட்ட வேண்டிக்கலாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து. நம்ம வந்து இவங்க படுற கஷ்டங்கள் வந்து இவங்க சொல்லி தான் புரியணும்னு அவசியம் இல்ல. நம்ம வீட்லயே வந்து கிளீன் பண்றதுக்கு நம்ம ரொம்ப யோசிப்போம். கடமைக்காக செய்வோம் சில நேரம். ஆனா பாருங்களேன், அவங்க வந்து நம்ம எல்லாருடைய பாகுபாடு எதுவும் இல்லாம அவங்க இறங்கி வேலை செய்வாங்க. அவங்க செய்யணும்னு ஒண்ணும் இது வந்து ஒரு எழுதப்படாத சட்டம் தான் இது சொல்லப்போனா. அவங்க செய்யணும்னு அவசியம் இல்ல. ஆனா அவங்க தலைமுறையா இத செஞ்சுட்டு வராங்க. அவங்களுக்கு வந்து ஒரு விடிவு காலம் வரணும்னு சொல்லி இந்த மேடையில அவங்களையும் சேர்த்து நம்ம அவங்களுக்காகவும் செலிப்ரேட் பண்ணலாம். சரி நண்பர்களே, நம்ம அடுத்த வீடியோல வேற இம்பார்ட்டன்ட் டே எடுத்து பார்க்கலாம். தேங்க் யூ.